நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ரைடல் பேங்கிளில் பீகாக் பேங்கிள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எலிஃபென்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு பீகாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பீகாக் பண்ணியாச்சு. ஸோ டிசைன் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நான் பேர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பேர் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த பேங்கிளுக்கு வந்து நான் ஒரு 2 பேங்கில் ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வயலட் கலர் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு சுற்றியாச்சு. அடுத்து பீகாக் பண்ணுறதுக்கு பீகாக் வந்து நார்மல் ஒரு ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே OHP ஷீட் வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து ஜர்தோசியில் கொடுத்துட்டு உள்ளே வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னோம்னா, ப்ரைடல் பேங்கிள் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பீகாக்கோட ஃபெதர் லாஸ்ட் வரைக்கும் வர்ற மண்கே ஃபுல்லாகவே பீகாக் கவர் ஆகிற மண்கே பண்ணியிருந்தாங்க. நான் அப்படி பண்ணாமல் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வியூ பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபுல் பீகாக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக 3/4 வரைக்கும் நான் அந்த பேங்கிளில் பீகாக் கவர் பண்ணியிருக்கிறேன். மீதி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கிறேன் குந்தன் ஸ்டோன்ஸில். டிசைன் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு நார்மலாக இன்விசிபிள் செயினுக்கு வந்து ஸ்டெட்டு மேக் பண்ணுவாங்க. நான் இதுக்கு இந்த பேங்கிளுக்கு ஒரு லாங் செயின் மேக் பண்ணியிருக்கிறேன், அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது பேர் பண்ணுறதுக்கு நான் 2 பீக்காக்கு ஃபேஸ் மட்டும் அந்த ஃபெதர் வந்து மர்ஜ் ஆகிக்க மணிக்கே பழைய மாடல் பெண்டன் மணிக்கே ஒன்று பண்ணியிருக்கிறேன். டிசைன் பாருங்கள். இதுக்கும் சேம் நான் எப்பயும் போல் ஒரு ஷீட்டில் இந்த பீகாக்ஸ் வரைஞ்சாச்சு. அதுக்கு மேலே OHP ஷீட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி, உள்ளே வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக அழகாக தெரியணும் அப்படின்னோம்னா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வேக்ஸ் சீட் எடுத்து பின்னாடி 2 ஐபின் 2 பக்கமும் நான் லாங் செயின் அட்டாச் பண்ணுறதுக்காக வச்சுட்டு வேக்ஸ் சீட்டை ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு ஃபைனலாக கட் பண்ணிவிட்டு லாங் செயினும் அட்டாச் பண்ணியாச்சு. டிசைன் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.